கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் தமிழகத்திற்கு 260 மெகாவாட் மின்சாரத்தை மத்திய மின்துறை ஒதுக்கியுள்ளது. வெப்பம் அதிகரித்து வருவதால் தினசரி மின் தேவை 16,000 மெகாவாட்டிலிருந்து 18,000 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. இது ஏப்ரல் மே மாதங்களில் 22,000 மெகாவாட்டை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மின் தேவையை சிரமமின்றி பூர்த்தி செய்ய மத்திய தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு கூடுதல் மின்சாரம் வழங்குமாறு மத்திய மின்துறையிடம் மின்வாரியம் சமீபத்தில் வலியுறுத்தியிருந்தது. இதையடுத்து கர்நாடக மாநிலத்தில் உள்ள தேசிய அனல் மின் கழகமான NTPC குட்கி அனல் மின் நிலையத்திலிருந்து தமிழகத்திற்கு மே 31ஆம் தேதி வரை 260 மெகாவாட் மின்சாரத்தை ஒதுக்கீடு செய்து மத்திய மின்துறை உத்தரவிட்டுள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 24ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட் பகுதியில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டம் சின்கோனா, நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளது. ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அதே வேளையில் ஒரு சில இடங்களில் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் தயாரிப்பை குறைத்து படுக்கை வசதி உள்ள வந்தே பாரத் ரயில்கள் தயாரிப்பை அதிகரிக்க ICF நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. வந்தே பாரத் ரயில்களுக்கு பயணியர் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதால் நீண்ட நேரம் பயணம் செய்யும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில் விரைவில் ரயில்வே வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக ICF அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்களுக்கான தேவை போதுமானதாக இருப்பதால் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்களை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளனர். 16 பெட்டிகள், 24 பெட்டிகள் என 2 வகையான படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளில் படுக்கை வசதி கொண்ட 50 வந்தே பாரத் ரயில்களை தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தென்னவராயநல்லூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு கொண்டைக்கடலை மற்றும் முட்டை மதிய உணவாக வழங்கப்பட்டுள்ளது. அதனை சாப்பிட்டுவிட்டு வீடு திரும்பிய மாணவர்களுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அடுத்தடுத்து உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் உடனடியாக திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆட்சியர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று மாணவர்களிடம் நலம் விசாரித்தார். மாணவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாவட்ட துணை ஆட்சியர் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பாளையங்கோட்டை பகுதியில் வீடு எடுத்து தங்கியிருந்த துணை ஆட்சியர் பாஸ்கர் அலுவலகத்திற்கு வராததால் அதிகாரிகள் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தனர். ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனையடுத்து வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவர் சடலமாக கிடந்துள்ளார். காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு உடற்கூறாய்விற்கு அனுப்பியதோடு இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை அருகே நிலத்தடி நீர் தொட்டியில் விழுந்து 2 வயது குழந்தை உயிரிழந்தது. கருமத்தம்பட்டி செந்தில் நகர் பகுதியைச் சேர்ந்த கமலக்கண்ணன் மீனா தம்பதியினரின் 2 வயது மகன் சிரஞ்சீவி விக்ரம் வீட்டின் பின்புறம் குழந்தை சிரஞ்சீவி விக்ரம் விளையாடி கொண்டிருந்த போது அங்கிருந்த நிலத்தடி தண்ணீர் தொட்டியில் விழுந்துள்ளது. நீண்ட நேரமாக குழந்தையை காணாததால் பதறிப்போன பெற்றோர் மற்றும் அக்கம் பக்கத்தினர் தீவிரமாக தேடிய போது தண்ணீர் தொட்டியில் குழந்தை விழுந்து கிடப்பது தெரியவந்தது. குழந்தையை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது மருத்துவர்கள் பரிசோதித்துவிட்டு குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் டிஜிபி திலகவதியின் முன்னாள் மருமகள் சுருதி திலக் விடுதலை செய்யப்பட்டார். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கணவருடன் சுருதி திலக் வசித்து வந்தார். அப்போது தனது வீட்டில் வேலை பார்த்து வந்த பணிப்பெண் சபினாவை சாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சுருதி திலக் மீது விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி S. கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கின் குற்றச்சாட்டுகள் காவல்துறை தரப்பில் நிரூபிக்கப்படவில்லை என்பதால் சுருதி திலக் விடுதலை செய்யப்படுவதாக உத்தரவிட்டார்.
சிவகாசி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் காங்கிரஸ் உறுப்பினரை பாஜக உறுப்பினர் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாமன்ற கூட்டத்தில் பாஜக உறுப்பினர் குமரி பாஸ்கர் தேசிய கீதம் அவமதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி பதாகை ஏந்தி கேள்வி எழுப்பினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் உறுப்பினர் ரவிசங்கர் பதாகையை பறித்தார். அப்போது குமரி பாஸ்கர் ரவிசங்கரை அடிக்க கைகளை ஓங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கூட்டம் முடிந்த பின்னர் குமரி பாஸ்கரை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் தலையிட்டு குமரி பாஸ்கரை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து பேசிய காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், பாஜக கவுன்சிலர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் இது பற்றி காவல்துறையிடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். உலக மகளிர் தின விழாவையொட்டி தமிழ் மகள் என்ற பெயரில் மாபெரும் சொற்போர் நிகழ்ச்சி அரசு சார்பில் நடைபெற்றது. சென்னை பெரியார் திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாநகராட்சி மேயர் பிரியா தலைமை தாங்கினார். இதில் 18 மாணவிகள் பங்கேற்று பல்வேறு தலைப்புகளில் பேசி அசத்திய நிலையில் 3 வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. முன்னாள் நீதிபதிகள் வாசுகி, ஆனந்தி, இஸ்ரோ விஞ்ஞானி தேன்மொழி செல்வி ஆகியோர் வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தோனி எப்போது ஓய்வு பெறுவார் என அவருக்கே தெரியாது என கூறியுள்ள இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், சென்னை, மும்பை அணிகள் இந்த முறை நன்றாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சிஎஸ்கே நல்லா பண்ணும் என நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நல்ல டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஒரு மாதிரி பேலன்ஸ் இருக்கு. சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச் அண்ட் டிசி, இது ஒரு 4-5 டீம், இந்த மாதிரி 5 டீம் நல்லா இருக்கு எனக்கு தோணுது. அஸ்வின் கம் பேக் குட். ஏன்னா அவன் நல்லது குட். அவன் செப்பாக்ல பிரமாதமா வச்சிருக்கான் ரெக்கார்ட். ஆக்சுவலா நீ பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து செப்பாக்ல ஃபென்டாஸ்டிக் ரெக்கார்ட் இருக்கு அவனுக்கு. ஸோ திருப்பி இங்க வந்துட்டா சிஎஸ்கே வந்தா இல் டூ வெரி வெல். என் நம்பிக்கையில இல் டூ வெரி வெல் தோணுது எனக்கு. யாருக்குமே தெரியாது அவனுக்கு, அது அவனுக்கு கேட்டால் அவனுக்கும் தெரியாது. அவனோட ஒப்பீனியன், என்னோட ஒப்பீனியன் என்ன பார்ப்பான், என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அவனோட ஆசையை என்ன, போன வருஷத்துக்கு அந்த ஆர்சிபி மேட்ச்ல கவிச்சு என்ன சொன்னாங்க, மை ட்ரீம் இஸ் டு பிளே த லாஸ்ட் மேட்ச் இன் சேப்பாக்னு சொன்னான். ஸோ வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் see அந்த லாஸ்ட் மேட்ச் இன் சேப்பாக் 2025 2026 2027 வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சென்னையில் வளர்ப்பு நாய்களை பொது இடங்களில் அழைத்து வரும்போது வாய்மூடி அணிவிக்காவிட்டால் 1000 ரூபாய்க்கு மேல் அபராதம் விதிக்க மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது. சென்னையில் வளர்ப்பு நாய்கள் மற்றும் தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வரும் நிலையில் வளர்ப்பு நாய் வைத்திருப்பவர்களுக்கான விதிமுறைகளை மாநகராட்சி கடுமையாக்கியுள்ளது. வளர்ப்பு நாய்களை சாலையில் அழைத்துச் செல்லும் போது அவற்றிற்கு வாய்மூடி கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும், உரிமம் பெற்றிருக்க வேண்டும் உள்ளிட்ட விதிமுறைகளை கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. ஆனால் இதனை பெரும்பாலானோர் பின்பற்றவில்லை என்று தொடர்ந்து மாநகராட்சிக்கு புகார்கள் வந்துள்ளன. இதன் காரணமாக விதிமுறைகளை கடுமையாக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. அதன்படி வளர்ப்பு நாய்களுக்கு வாய்மூடி அணிவிக்காமல் பொதுவெளியில் அழைத்து வரும் உரிமையாளர்களுக்கு தங்களது நாய்களுக்கு கட்டாயம் வாய்மூடி அணிந்து வர வேண்டும், இல்லையெனில் 1000 ரூபாய்க்கு மேல் அபராதம் விதிக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. விழுப்புரம் நகர பகுதிகளில் சுற்றித் திரிந்த பன்றிகளை பிடிக்கப் போன நகராட்சி நிர்வாகத்தினரை பன்றி வளர்ப்போர் முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் நகர பகுதிகளான வண்டிமேடு, குழந்தைவேல் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பன்றிகள் தொல்லை அதிகரித்துள்ளன. சாலையின் குறுக்கே பன்றிகள் செல்வதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் பன்றிகளை பிடிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தனர். இந்நிலையில் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தெரிந்த பன்றிகளை நகராட்சி அதிகாரிகள் வலை போட்டு பிடித்தனர். இதனால் அதிர்ச்சிக்குள்ளான பன்றி வளர்ப்போர் நகராட்சி ஊழியர்களையும் வாகனத்தையும் சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனே தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஊழியர்களை மீட்டு கூட்டத்தை கலைத்தனர். ஆடு பிடிச்சா என்ன பண்றீங்க, பட்டியல் அடிச்சு ஏலம் விடுறீங்க. மாடு பிடிச்சா என்ன பண்றீங்க, பட்டியல் அடிச்சு ஏலம் விடுறீங்க. பன்றிகளையும் அதே மாதிரி எங்கேயாவது பட்டியல் அடிச்சு ஏலம் விட்டு அந்த பன்றிகளுடைய பணத்தை மக்களுடைய வைப்பு நிதி, நகராட்சி வைப்பு நிதியில் வச்சு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தா கூட நான் சந்தோஷமா ஏத்துக்க தயாரா இருக்கேன். இது ஒரு சில அதிகாரிங்க அவங்க பன்னிகளை வித்து லாபம் சம்பாதிக்கிறாங்க. அதற்கான ஆதாரம் எல்லாமே எங்க கையில் இருக்கு. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வருகை தந்த பக்தர் மயங்கி விழுந்து உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த 68 வயதான சுந்தரமூர்த்தி என்பவர் தனது குடும்பத்துடன் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வருகை தந்தார். அப்போது திடீரென நெஞ்சு வலிப்பதாக கூறி அமர்ந்த சுந்தரமூர்த்தி கோயில் வளாகத்திலேயே மயங்கினார். உடனடியாக 108 ஆம்புலன்ஸ்க்கு தகவல் அளிக்கப்பட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு குடும்பத்தினர் அழைத்துச் சென்றனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே சுந்தரமூர்த்தியின் உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவரது குடும்பத்தினர் வேதனையடைந்தனர். மற்றொரு ஆம்புலன்ஸ் மூலம் சுந்தரமூர்த்தியின் உடலை குடும்பத்தினர் சொந்த ஊருக்கு எடுத்துச் சென்றனர். நடிகர் மம்முட்டிக்காக இருமுடி கட்டி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடிகர் மோகன்லால் சுவாமி தரிசனம் செய்தார். பம்பைக்கு சென்ற நடிகர் மோகன்லால் கணபதி கோயிலில் இருமுடி கட்டி மாலை அணிந்து அங்கிருந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்றார். அங்கு 18ஆம் படியேறி ஐயப்பனை தரிசித்தார். சபரிமலை கோயிலுக்கு வருகை தந்த மோகன்லாலுக்கு தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மோகன்லால் கொடுத்த அர்ச்சனை சீட்டில் முகமது குட்டி விசாக நட்சத்திரம் என்று எழுதப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. மோகன்லால் தனது நண்பரும் நடிகருமான மம்முட்டி நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டி அவரது இயற்பெயரான முகமது குட்டி என்ற பெயரில் அர்ச்சனை செய்து ஐயப்பனை தரிசித்து பிரசாதம் பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. மம்முட்டி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் படப்பிடிப்பில் பங்கேற்கவில்லை என்றும் சமீபத்தில் தகவல்கள் பரவின. ஆனால் இதனை மறுத்த படக்குழு அவர் ரமலான் நோன்பு காரணமாக விடுமுறையில் உள்ளதாக விளக்கமளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. திமுக தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக இருந்த தர்மச்செல்வன் நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட தர்மச்செல்வனை அப்பொறுப்பிலிருந்து விடுவித்து அவருக்கு பதிலாக மணி நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தர்மச்செல்வன் பேசிய ஆடியோ ஒன்று வெளியானது. அதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் தாம் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்றும் அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் அந்த பதவியில் இருக்க மாட்டார்கள் என்று கூறியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. பெரியகுளம் அருகே கலப்பட பெட்ரோல் விநியோகம் செய்யப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து காவல்துறையினர் மாதிரியை எடுத்துச் சென்றனர். தேனி மாவட்டம் மதுராபுரியில் சாய் என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் செயல்படும் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் தினேஷ் என்ற இளைஞர் பெட்ரோல் நிரப்பியுள்ளார். பெட்ரோலில் கலப்படம் இருப்பதாக சந்தேகமடைந்த அவர் வாட்டர் கேனிலும் பெட்ரோல் வாங்கியுள்ளார். அதில் பெட்ரோல் நிறம் வெகுவாக மாறியதை கண்ட அவர் பெட்ரோல் பங்க் நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டுள்ளார். ஆனால் அவர்கள் சரியான பதில் அளிக்காததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன்படி காவல்துறையினர் கலப்பட பெட்ரோல் என இளைஞர் கூறிய வாட்டர் பாட்டில் மற்றும் பெட்ரோல் பங்கில் சேகரித்த மாதிரியை ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். சென்னை மதுரவாயிலில் இரும்பு கடை உரிமையாளரை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்டதாக இருவர் கைது செய்யப்பட்டனர். போரூர் கார்டன் பகுதியில் வசித்து வரும் இசைக்கு என்பவர் சில நாட்களுக்கு முன்பு ஆலப்பாக்கம் பிரதான சாலையில் சென்று கொண்டிருந்த போது அவரை வழிமறித்து தாக்கி செல்போன் மற்றும் 1000 ரூபாயை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். இசைக்கு அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஆவடியைச் சேர்ந்த 22 வயதான அஜய் மற்றும் 24 வயதான சஞ்சய் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இவர்கள் மீது செயின் பறிப்பு உள்ளிட்ட 4 வழக்குகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. அவர்களிடமிருந்து 37 கிராம் தங்க நகைகள் மற்றும் இருசக்கர வாகனம், கத்தி, செல்போன் மற்றும் 1000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். பிரெஞ்சு நிறுவனமான அல்ஸ்டாம் சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்தின் கீழ் கூடுதலாக 32 ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்களை தயாரிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே 36 மெட்ரோ ரயில்களை தயாரிக்கும் ஒப்பந்தத்தை அல்ஸ்டாம் பெற்றிருந்தது. 1538 கோடி ரூபாயில் இந்த ரயில் பெட்டிகளை தயாரித்து வழங்குவதாக அல்ஸ்டாம் தெரிவித்துள்ளது. இது மற்ற நிறுவனங்கள் குறிப்பிட்ட தொகையை விட மிகவும் குறைவானது என்பதால் மெட்ரோ ரயில்களை தயாரிக்கும் பொறுப்பு அல்ஸ்டாம் நிறுவனத்திற்கு வழங்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடிகை நமிதா திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். பாஜக நிர்வாகியான நமிதா ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபாடு கொண்டவர். கணவருடன் அண்ணாமலையார் கோயிலுக்கு சென்ற அவர் மனமுருக சாமி தரிசனம் செய்தார். அங்கு வந்த ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். ஹிருதயபூர்வம் படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளதாக நடிகை மாளவிகா மோகன் அப்டேட் கொடுத்துள்ளார். விஜயின் மாஸ்டர் படம் மூலம் தமிழ் சினிமாவில் பிரபலமான மாளவிகா மலையாளத்தில் மோகன்லாலுடன் ஹிருதயபூர்வம் படத்தில் நடித்து வருகிறார். படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பகிர்ந்துள்ள அவர் மகிழ்ச்சியான தருணங்களை நினைவு கூர்ந்துள்ளார்.
கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் பல்வேறு துறைமுகங்களில் இருந்து 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் மற்றும் பயன்பாடு பெரும் தலைவலியாக மத்திய மற்றும் மாநில புலனாய்வு அமைப்புகளுக்கு இருந்து வரும் சூழலில் கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 4,963 கிலோ எடையிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் போதைப் பொருட்கள் கடத்தல் தொடர்பாக 19 வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாக மக்களவையில் ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் பதிலளித்தார். முக்கிய துறைமுகங்கள் மற்றும் எல்லைகளில் ட்ரோன்கள் மூலமாகவே போதைப் பொருட்கள் அதிக அளவில் நாட்டிற்குள் கடத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கோகைன், ஹெராயின், மெத்தபெட்டமின் மற்றும் ரெமடோல் போன்ற பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு 11,311 கோடி ரூபாய் என அமைச்சர் நித்யானந்த் ராய் கூறினார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள பிரபல தேநீர் கடையில் தீ விபத்து ஏற்பட்டு பொருட்கள் வெடித்து சிதறின. கடையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஜெனரேட்டர் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர் பயன்பாடு காரணமாக அதிக வெப்பம் ஏற்பட்டதால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த விபத்தில் கடையில் இருந்த பொருட்கள் முழுவதும் எரிந்து சேதமாகின. துரைப்பாக்கம் மற்றும் திருவான்மியூரிலிருந்து வந்த வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். விபத்து குறித்து நீலாங்கரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.